ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, வீட்டிலேயே சுக்கு எப்படி தயாரிப்பது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருள் என்னென்னா இஞ்சி. இந்த இஞ்சியில தான் நம்ம சுக்கு தயாரிக்க போகிறோம். சளி இருமல்லாம் பிடிச்சா நம்ம சுக்கு அப்படி வச்சு கொடுப்போம்ல, அதில் சுக்கு கெட்டியமாக இருக்கும்ல, அது எதில் தயாரிக்கிறாங்கன்னா இது போல் இஞ்சியிலேருந்து தான் சுக்கு தயாரிக்கிறாங்க. இது என்ன பண்ண போகிறோம், இந்த சுக்கு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இஞ்சியை ஒரு அரை மணி நேரம் நல்லா இது போல் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்க மண் தூசிகள்லாம் இருந்தால் அதில் அப்படியே ஊறின்றது இருக்கும். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம அப்படி அந்த தோலை வச்சோம்னா ஈஸியாக வந்துடும். இஞ்சியை பொடியாக எடுக்காமல் இது மாதிரி தடிமனாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் வெயிலில் 4-5 நாள் எப்படி காய வைப்போம், காய வைக்கும்போது எல்லாம் தண்ணிலாம் சுருங்கி இஞ்சி ரொம்ப குட்டியாயிடும். இந்த இஞ்சி 1 கிலோ எடுத்து வச்சிருக்கேன்ல, இது அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். இது போல் ஒரு இஞ்சி எடுத்து இந்த நல்லா ஊறி இருக்கு இல்லையா, கத்தியோட பின் சைடு இருக்குல்ல, அதில் அந்த பக்கத்தை இப்படி இது பண்ணிங்கன்னா தோல் அப்படியே ஈஸியாக உறிஞ்சு வந்துடும். இது போல் இங்கே இருக்க எல்லா இஞ்சிகளையும் தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இஞ்சியை சுக்கா மாற்ற போகிறோம். இப்போ பெரிய பெரிய இஞ்சினா இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் தடிமனாக வச்சுருக்கேன். ஏன்னா வெயிலில் காயும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே சுருங்கி வந்துடும். இது இஞ்சி இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 4-5 நாள் நல்லா காஞ்சோன்னே சுருங்கி சுக்கா நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போது இதுலேருந்து இஞ்சிலாம் இது போல் ஒரு தாம்பாளத்தில் கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இதை வெயிலில் கொண்டு போய் நான் வைக்க போகிறேன். ஒரு 4-5 நாள் நல்லா காயணும், அப்போ தான் நம்மளுக்கு சுக்கு ரெடி ஆகும். வாங்க ஒரு 4-5 நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது இப்போ வெயிலில் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கு இஞ்சி நம்ம 1 கிலோ இஞ்சியை நல்லா அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தோல்லாம் சீவி வெயிலில் 4-5 நாள் காய வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இஞ்சி இப்போ நம்மளுக்கு சுக்கா மாறிடுச்சு. எவ்வளோ ஹார்டாக இருக்குது பாருங்கள். நல்லா 5 நாள் காயவும் நல்லா இஞ்சி தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா சுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கல் மாதிரி இருக்கு பாருங்க. எவ்வளோ நம்ம வீட்லேயே ஈஸியாக சுக்கு ரெடி பண்ணிட்டோம். சுக்குலேருந்து நம்ம சுக்கு பொடி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது போல் இஞ்சி பூண்டு தட்டுவோம்ல, இந்த இடிகளில் இந்த சுக்கை இது மாதிரி போட்டு சும்மா ஒரே ஒரு தட்டு 2 தட்டு தட்டினீங்கனாவே கொஞ்சம் அப்படியே நுணுங்கி வந்துடும். கொஞ்சம் இஞ்சி மட்டும் நம்ம போட்டு பொடி பண்ணிக்கலாம். வாங்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதை இது போல் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 6-7 தடவை சுற்றுனீங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு சுக்கு பொடி எவ்வளோ ஃபைனாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வீட்லேயே இதை ரெடி பண்ண சுக்கும் கிடச்சிருச்சு, சுக்கு பொடியும் கிடச்சிருச்சு. ஒரே கல்லில் நம்ம 2 மாங்காய் அடிச்சிட்டோம். ஒன்று சுக்கு ரெடி பண்ணிட்டோம், இயற்கையான சுக்கு. இன்னொன்று சுக்கு பொடி, எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ சுக்கோட பயன்கள் என்னென்னா, வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சுக்கு சிறந்த தீர்வாக இருக்குது. வாந்தியை நிறுத்துவதுடன் வாயு கட்டுப்படுத்தக்கூடியது. இது நெஞ்சு சளியை கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குது. சுக்கை மென்று அதன் சாற்றை மட்டும் விழுங்கினால் தொண்டைக்கட்டு சரியாகும். சுக்கு மற்றும் அதிமதுரத்தை பொடி செய்து 1 கிராம் அளவுக்கு தேனில் குளித்து சாப்பிட்டால் இருமல் சரியாகும். சுக்கு தலையில் பற்று மாதிரி போட்டோம்னா தலைவலி பறந்து ஓடிடும். மூட்டின் மீது தடவினோம்னா மூட்டு வலியும் சரியாயிடும். நல்ல மருந்தாக இருக்குது இந்த சுக்கு பொடியும். இதை நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்துறதுனால அஜீரண கோளாறு, வயிறு உப்புசம், வாமிட் வர மாதிரி இருக்கும்ல, அந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணும். சுக்கு பொடியை இது போல் அரைச்சி இது போல் ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோ நம்ம சுக்கு பொடி வீட்லேயே ரெடி பண்ணது சூப்பராக இருக்கு பாருங்கள். சூப்பரான ஒரு பழமொழி இருக்குல்ல, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு. அப்படி ஒரு சூப்பரான மருத்துவ குணம் கொண்டது இந்த சுக்கு பொடி. இது பலவித நோய்களுக்கு மருந்தாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணி பயன்படுத்துங்க. இதே போல் ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.